ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு செட்டிநாட்டு ஸ்பெஷல் ரெசிபி தாங்க, வெண்டைக்காய் மண்டி. இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப 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 அட்டகாசமாக இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி வித்தியாசமாக வெண்டைக்காய் யாருமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. செட்டிநாட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள். இந்த ரெசிபி வந்துட்டு நம்ம எப்போவுமே அரிசி கழுவுன தண்ணியில் தான் செய்வாங்க. அரிசி கழுவுன தண்ணியில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்துட்டு ஊற வச்சுக்கிட்டு நம்ம அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு வந்து வெங்காயம், பூண்டு, சின்னதாக ஒரு தக்காளி இவ்வளோதாங்க தேவை. இப்போ நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் வந்து எடுத்துகிட்டு நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி எப்போ போல் வெண்டைக்காயில் இருக்க வலுவலுப்பு போக வதக்கி எடுத்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சாப்பாடு வைக்கிறதுக்கு ஊற வைப்போம் இல்லைங்களா, அந்த அரிசி வந்துட்டு ஒரு தடவை கழுவி கீழே தண்ணி ஊற்றிட்டு 2வது தடவை நல்ல தண்ணி ஊற்றி அதை வந்துட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாங்க. அதில் வந்து புளி ஊற வச்சுக்கலாம். அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு அதுதான் வந்துட்டு டேஸ்ட்டே. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரே ஒரு வரமிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இந்த ரெசிபி பியூராக நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்குங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாங்க. செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இது கூட ஒரு அரைவாசி சின்ன தக்காளி வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்துட்டு இந்த தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூட வதக்கி வச்சுருக்க 1/4 கிலோ வெண்டைக்காயை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஆல்ரெடி வந்து வெண்டைக்காய் உப்பு சேர்த்து தான் வதக்கியிருக்கேன். ஸோ அந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தா போதுங்க. இப்போ நம்ம அரிசி தண்ணியில் புளி ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் அந்த புளியை கரைச்சிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த புளி தண்ணியிலே வந்து வெண்டைக்காய் நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுடலாங்க. பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சுங்க. பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்திருக்குது. இது ஏன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அரிசி கழுவுன தண்ணி ஊற்றினால தான். டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.